ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GoodLifeHub. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மஞ்சக்கிழங்கோட மகத்துவமான நன்மைகள் பற்றியும் மஞ்சளில் இருக்கும் மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மஞ்சளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மஞ்சள் ஒரு இயற்கையான ஆன்டிசெப்டிக். இது உடலில் இருக்க வீக்கங்களை குறைக்க உதவுது, மன அழுத்தத்தை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இதய நோய், புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது, நீர்க்கட்டி பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவுது, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவுது மற்றும் இன்னும் பல நன்மைகள் பார்த்திங்கன்னா மஞ்சளில் இருக்குது. இந்திய சமையலில் எப்போவுமே நம்ம கிச்சனில் பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு பொருள் மஞ்சள். இதை நம்ம தினமும் சமையலில் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் ஏன் இதில் இருக்க நன்மைகள் எதுவுமே நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வர மஞ்சத்தூளில் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு கிடைக்குது. மஞ்சக்கிழங்கு காய வச்சு அரைச்சி அது நமக்கு கிடைக்குது. அதனால அதில் இருக்க நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதில்ல. மற்றும் ரெடிமேட் மசாலா தூள்கள்லாம் பார்த்திங்கன்னா பல கலப்படங்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, மஞ்சளை நம்ம அதிக நேரம் சமைக்கிறதுனால அதில் இருக்க முக்கியமான கர்க்குமின் அது உடம்புல உறிஞ்சப்படுற அளவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூளை சேர்த்து குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தாளிச்சப்புறம் கடைசியாக மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மஞ்சளில் இருக்க நன்மைகள் நமக்கு சாப்பிடும் போது கிடைக்கும். மஞ்சளில் இருக்க முழு மருத்துவ நன்மைகளை பெறதுக்கு கடையில் வாங்கும் மஞ்சத்தூளுக்கு பதிலாக மஞ்சக்கிழங்க பயன்படுத்தலாம். கூட்டு, பொரியல், குழம்பு போன்ற சமையலுக்கு மஞ்சக்கிழங்க பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் மஞ்சக்கிழங்க நீங்கள் ஹெர்பல் டீஸ், பால், ஸ்மூத்தி, சாலட் போன்ற உணவில் நீங்கள் துருவி பயன்படுத்தலாம். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மஞ்சள் டீ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீரை நீங்கள் கொதிக்க விட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு துருவிய மஞ்சக்கிழங்க சேர்த்துக்கோங்க. அதை ஒரு டம்ளரில் வடிகட்டி ஊற்றி அதில் கொஞ்சம் இந்த எலுமிச்சை பழ சாறையும் பிழிஞ்சு கடைசியாக ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சளில் இருக்க மருத்துவ குணங்களுக்கு காரணம் அதில் இருக்க கர்க்குமின்னு சொல்லப்படுற கலவையினால தான். நீங்கள் சிறிதளவு மிளகு மஞ்சளோட எப்பவும் சேர்க்கும்போது உடலில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இது உறிஞ்சப்படுது. கொஞ்சோண்டு இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட கொஞ்சோண்டு தேன் சேர்த்து கிளறி குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மஞ்சக்கிழங்க பயன்படுத்தி நீங்கள் செய்கிற இந்த டீயில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். மஞ்சள் டீக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் பால் கூட எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் பாலில் மஞ்சள், மிளகு, தேன் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இந்த மஞ்சள் டீயை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அலர்ஜி போன்ற நோய்களுக்கு சரியாகும். உங்களுக்கு இந்த மஞ்சக்கிழங்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. பொங்கலை ஒட்டி தான் எல்லா மார்க்கெட்லேயும் உங்களால் மஞ்சள் கொத்து செடி உங்களால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதனால் இப்போ கிடைக்கும் போது இதை வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சக்கிழங்கு கொத்து உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் அந்த அளவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா உங்களோட கார்டனில் நீங்கள் இந்த மஞ்சக்கிழங்கு நீங்கள் வளர்க்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டீக்கு பயன்படுத்திக்கலாம். மஞ்சக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் மஞ்சக்கிழங்க பயன்படுத்தலாம். என்னோட கை வீக்கத்திற்கு நான் எப்போவுமே டர்மரிக் டீ தான் பயன்படுத்துகிறேன். இது கூட நான் இஞ்சி சாறையும் சேர்த்து பயன்படுத்துவேன். இது மற்ற காலங்களில் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ ரொம்ப அதிக விலை கொடுத்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். சில சமயம் உங்களுக்கு பிக் பாஸ்கெட்லேயும் கிடைக்கும். நான் சப்ளிமெண்ட் மாத்திரைகளை நம்புறதோட அதிகமாக இந்த மாதிரி ஹெர்பல் டீஸ் தான் நம்புவேன். நான் கொடுத்துருக்க இந்த சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் மஞ்சளோட மருத்துவ பலன்களை பெற. இன்னும் நீங்கள் மஞ்சக்கிழங்கு செடி வாங்கலைன்னா மார்க்கெட்டில் போய் வாங்கி வைங்க. ஆரோக்கியமான சிறுதானிய வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெசிபி இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை செஞ்சு பாருங்கள். அருமையான பொங்கலை சாப்பிட்டு ஹாப்பியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.